சென்னையில் உள்ள ஒரு இரவு நேர கேளிக்கை விடுதியில் பப் ஏற்பட்ட தகராறின் தொடர்ச்சியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்கள் மீது கார் ஏற்றி நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலில் இளம்பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் 2 இளைஞர்கள் மற்றும் ஒரு பெண் உட்பட 3 படுகாயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் காயமடைந்து காவல்துறையின் விசாரணையில் இருக்கும் அர்ஷத் என்ற வாலிபர் அளித்த திடுக்கிடும் வாக்குமூலம் தற்போது வெளியாகியுள்ளது. பாதிக்கப்பட்ட இளைஞரின் வாக்குமூலத்தின்படி சம்பவத்தன்று இரவு சுமார் 9 மணியளவில் 2 இளைஞர்கள் மற்றும் 2 இளம்பெண்கள் என 4 பேர் கோயம்பேடு பகுதியில் உள்ள பப் ஒன்றிற்கு சென்றுள்ளனர். அங்கு டான்ஸ் ஆடும் இடத்தில் இருந்து மற்றொரு தரப்பை சேர்ந்த சுமார் 10 பேர் கொண்ட கும்பல் இவர்களுடன் வந்த இளம்பெண்களிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனை அர்ஷத் தட்டிக் கேட்டபோது அந்த கும்பல் அவரை தாக்கியுள்ளது. இதுகுறித்து பப் பவுன்சர்களிடம் முறையிட்டபோது அவர்கள் முறையான நடவடிக்கை எடுக்காமல் வெளியே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அலட்சியமாக பதிலளித்ததாக வாக்குமூலத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பப் ஊழியர்களுக்கும் அந்த கும்பலுக்கும் இடையே ஏற்பட்ட மற்றொரு மோதலைத் தொடர்ந்து வன்முறை கும்பல் வெளியேறி காரில் காத்துக் கொண்டிருந்தது. இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் ஆபத்தை உணர்ந்து அந்த 2 பெண்களையும் பத்திரமாக பேருந்து நிறுத்தத்தில் விடுவதற்காக ஒரே ஸ்கூட்டரில் 4வராக கிளம்பியுள்ளனர். விஆர் மோல் மேம்பாலம் அருகே அவர்கள் சென்றபோது பின்தொடர்ந்து வந்த கார் முதல் முறை இவர்களது இருசக்கர வாகனத்தின் மீது மோதியுள்ளது. அதிலிருந்து தப்பித்து வேகமாகச் செல்ல முயன்றபோது சிக்னல் அருகே வைத்து மீண்டும் மிக வேகமாக வந்து வண்டியின் மீது கார் ஏற்றியுள்ளது. இந்த கொடூர மோதலில் ஸ்கூட்டரிலிருந்து தூக்கி வீசப்பட்ட ஜானு என்ற இளம்பெண் அருகில் இருந்த கல் அல்லது கட்டையில் தலை பலமாக அடிபட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்றொரு பெண் பலத்த காயங்களுடன் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். வண்டியை ஓட்டிய இளைஞர் மற்றும் அர்ஷத் ஆகிய இருவரும் உடம்பில் பலத்த காயங்களுடன் தப்பியுள்ளனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் முதற்கட்டமாக 4 பேரை கைது செய்துள்ளனர். காரை ஓட்டிச் சென்று முதன்மை குற்றவாளி உட்பட மேலும் சிலரை தீவிரமாக தேடி வருகின்றனர். பப்களில் பெண்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லாததும் பவுன்சர்களின் அலட்சியமுமே இந்த அசம்பாவிதத்திற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கொஞ்சம் தெளிவா பேசு. என்ன நடந்துச்சு? தண்ணி வேணுமா? ரொம்ப என்ட்ரி ஆகணும். 9 மணி என்ட்ரி ஆயிருப்பாங்க. 4 பேர் உள்ள போனப்போ டான்ஸ் ஆடும்போது இந்த பொண்ணு லைட்டா குடிச்சிருந்தா மதுன்ற பொண்ணு. யாரு? ஜானு குடிச்சிருந்தா. நீங்க குடிச்சிருந்தீங்களா? உங்க வயசு என்ன? 21. பொண்ணுங்களுக்கு வயசு என்ன? 19. 2 பேருக்கும் 19ஆ? 17 வயசுங்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு 19, ஒரு பொண்ணு 17 நினைக்கிறேன். சரி. இன்னொரு பையன் எத்தனை வயசு? கரெக்டா 19 ஆகும். நீங்க அந்த பொண்ணுங்களை கூட்டு போனீங்களா? அந்த பொண்ணுங்க உங்களை கூட்டு போச்சா? பொண்ணுங்க தான் உங்களை கூட்டு போச்சுங்களா? எதுக்கு? சரி. ஆனா பேரா உள்ள போனீங்களா? பேரா உள்ள போனா என்ட்ரி ஃப்ரீயா? சரி, என்ன நடந்துச்சு உள்ள? ட்ரிங்க்ஸ் பண்ணிருந்தாங்க அவங்க. யாரு? 2 பொண்ணுங்களும் ட்ரிங்க்ஸ் பண்ணாங்களா? உட்காந்துட்டாங்க. அந்த அட்மிட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து உட்காந்துட்டாங்க ஓரமா. இவங்க ஜானூர்ல இருந்தாங்கல்ல, அவங்க தான் ரொம்ப அவங்க சுத்தி டான்ஸ் ஆடி பண்ணிட்டாங்க. இப்போ 10 பேர் வந்துருக்காங்க காருக்காங்க. அவங்க வந்து இடுப்பு எதுவும் கிள்ளிக்கிறாரு போல. டான்ஸ் ஆடி இடுப்பு கிள்ளி வாழது கூப்பிடுறாங்க போல. என்ன சொன்னாங்க, நான் போய் பேசினேன். டான்ஸ் ஆடும் போது க்ரௌட்ல சொன்னேன், இந்த மாதிரி டான்ஸ் ஆடும்போது கொஞ்சம் மூவ் பண்ணி ஆடுங்க, லேடிஸ் ஆடுறாங்களா ஃப்ரீயா ஆடணுன்றதுக்கு நீ யாரை சொல்லிட்டு பிடிச்சி மிக்சி ஒன்று வச்சாங்க. அப்போவே பவுன்ஸ் கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி பண்றாங்கன்ட்டு, நீ வெளியே பார்த்துனாலே இப்போ எதாவது மூவ் பண்ணாத அப்படின்ட்டு. சரி சொன்னா அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே வேற பசங்களுக்கு சண்டை ஆயிடுச்சாங்க. அவனுக்கும் பசங்களுக்கும் டான்ஸ் ஆடும்போது கை விடுறது, அடிக்கிறது, இந்த மாதிரி பண்றாங்க போய். அந்த காலத்துல இவனு வர எங்க இருந்துக்கிறான், ஏன் விஷயம் வர ஆயிடுச்சுல. வெளியே வந்தோடனே இவனுக்கு அடிக்கிறதுக்கு சுற்றி இது பண்ணியிருந்தாங்க. இவர் என்ன பண்ணாரு, காலத்து வெளியே வந்து நம்ம அந்த கோயம்பேடு கொஞ்சம் ரைட் எடுக்க பிரிட்ஜ் ஏறதுக்கு ஆப்போசிட் உள்ள போவாங்க, விஆர் மால் போகுது. அப்போ கார் நிப்பாட்டினாரு. சரி, நாங்கள் என்ன பண்ணோம், நான் அந்த பொண்ணுங்க பஸ் ஸ்டாண்ட்ல உள்ள கிளம்புறோம். அந்த பையன் வண்டி ஓட்டுறான். 2 பேர் நடந்து பொண்ணு உட்காந்து லாஸ்ட்ல உட்காந்துக்கிறேன். ஒரே பைக்ல 4 பேர் போனீங்களா? எப்படி?
நான் அந்த பையன் வண்டி ஓட்டுறேன், 2 பொண்ணு நடுவில் உட்கார வச்சு நான் லாஸ்ட்ல உட்காந்தேன். ஒரு பைக்ல எப்படா 4 பேர் போனீங்க? டியோ ஸ்கூட்டி ஸ்கூட்டிலையா? கரெக்டா அதை கிராஸ் பண்றோம், அந்த பசங்க கழட்டிக்கு கார் அடிச்சுக்கிறானுங்க. கார் எல்லாம் யார் அடிச்சதுக்கு கள்ளத்தூக்கி? சண்டே லாஸ்ட் சண்டே சொன்ன பாத்தீங்களா, அவங்க அந்த வெளியில அடிச்சிருந்தாங்க போல, கார்ல எல்லாம் இருந்துக்கிறாங்க. இவங்க சரி போயிட்டானுங்க. நான் கரெக்டா அந்த கார் தண்ணி போறேன், எங்க தொத்தின்னு வந்தாங்க கார்ல. அவங்க எல்லாம் நினைச்சுக்கிறாங்க போல, இந்த பொண்ணுனால தான் இவனுக்கு ஏதாவது பண்றாங்க பொண்ணு நினைச்சுக்கிறாங்க போல. தொத்தின்னு ஃபர்ஸ்ட் ஒரு இடி வச்சாங்க, கார் வச்சு வண்டி வச்சாங்க. வண்டி அப்போ இதுவாகல, லைட்டா சிங்கிள் ஆயிடுச்சு. திருப்பி என்ன பண்றோம், ஸ்பீடா போறான், தொத்தின்னு வரான், ரொம்ப ஸ்பீடா போய் வந்து பிரேக் நம்ம அதை அப்படியே வைக்கிறோம். திருப்பி வந்து அடிச்சானுங்களா? ஃபர்ஸ்ட் தடவை இடிச்சு கீழே விழுகல, 2வது தடவை இடிச்சு அப்படியே எல்லாம் கீழே எல்லாரும் கீழே வந்துட்டீங்க. எனக்கு என்ன ஆயிடுச்சு, அது பார்த்தா நான் ஒரு நாள் 3 மணி பேண்ட் எல்லாம் எப்ப கிழிஞ்சது? இதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க போல, அந்த இதுக்கு அது பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல் கேஸ் இருக்காங்க. அரைச்சிருக்கா உடம்பு ஃபுல்லா? பேண்ட் எல்லாம் கிழிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களா? ஏன் இங்கே உட்கார வச்சிருக்காங்க உனைய? இல்ல அந்த பையனை பேசிட்டு இருக்காங்க. யாரு? அந்த பையனை பேசிட்டு இருக்காங்க. அது சரிப்பா, ட்ரீட்மெண்ட் கொடுக்காம ஏன் இங்கே உட்கார வச்சிருக்காங்க? ஸ்பாட்லயே ஒரு பொண்ணு இறந்துருச்சா? எப்படி இருந்துச்சு? கல்லா இது கட்டில மண்டபி போட்டு அடிச்சு விட்டதோட திருப்பி கார் வச்சு ஏத்தனானுங்களா? அடிச்சுட்டு போயிட்டான் பாட்டுன்னு. பொண்ணு பறந்து அந்த கல்ல தலை பட்டுச்சா இல்ல கட்டையில பட்டுச்சான்னு தெரியல. இருக்கு. இன்னொரு பொண்ணு? இந்த பொண்ணு இப்போ ஹாஸ்பிட்டல் சீரியஸ். அது இங்க அதுக்கும் தலையில அடியா? கேம் ஷாட். உனக்கு மயக்கம் ஆயிருச்சா? இன்னொரு பையன் நல்லா இருக்கானா? அவனும் உள்ள இருக்கான். அவனுக்கு மூஞ்சி ஆ ஏதாவது சமாளி. ஆ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, எங்களுக்கு ஆகலையே அந்த பொண்ணுங்க பார்த்தா ஆயிடுச்சு. அந்த பசங்க மிஸ் ஆயிட்டானுங்களா? வந்துட்டாங்க. பிடிச்சாச்சா எல்லாரையும்? எத்தனை பசங்க பிடிச்சிருக்காங்க? வண்டி ஓட்ட மட்டும் வரல. மொத்தம் எத்தனை பேருப்பா? 5 பேரும் 6 பேரும் வந்தாங்க. 4 பேர் உள்ள இருக்காங்க. உனக்கு உடம்பு வலிக்குதா? பெயினா இருக்கா? எதுக்குன்னா சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கிளம்பி ஏன் இங்கே உட்காந்துருக்க? காலையில எப்பயில இருந்து உட்கார வச்சிருக்காங்க? 7:30 மணி. காலையில 7:30 மணில இருந்தா? காலையில 7:30 மணில இருந்து இங்க உட்காந்துருக்கியா? சாப்பாடுலாம் கொடுத்தாங்களா? சரி நான் பேசுறேன். வேற என்ன தண்ணி ஏதாவது வேணுமா? எதுக்குடா இப்படி சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு எதுக்குடா இப்படி பப்பு போறீங்க? நீங்க அதுல கூப்பிட்டு போனீங்களா? அது உங்களை கூப்பிட்டு நான் வந்து நீங்க எதுக்கு தனியா எதுக்கு போனீங்க? இங்க நாங்க எப்பவுமே சனிக்கிழமை சண்டே போவோம் நாங்க.